இது யார் தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்க வா என்ன தப்பு பண்ணாலும் பனிஷ்மெண்ட் லேது, கரெக்டா? அப்படி தப்பு பண்ணவாளுக்கே பனிஷ்மெண்ட் இல்ல, தப்பு பண்ணிட்ட நீ என்ன சொல்ல வந்தியோ அதைத்தானே சொல்லியிருக்கான். நீ இதுக்கு அப்ரிஷியேட் தானே பண்ணணும். அதை விட்டுண்டு டிப்ரெஷன் வந்து ஏங்க இன்னும் அந்த குற்றம் செஞ்சவங்களை தண்டிக்கலன்னு கேட்கறத விட்டுட்டு கோபி சுதாகர்ல இருந்து இதான் எங்களை வரைக்கும்ல போட்டு தாளிச்சிட்டு இருக்கீங்க. மற்ற மதத்தவாரை பத்தி ஏதாவது ஒரு வீடியோவா போடுவாளா? வாயை திறந்தீங்கன்னா வாயை உடைச்சிருவாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். போட முடியாது, போட்டா மூஞ்சி உடைச்சிருவாங்க. உங்களுக்கு ரோசம் வரணும் அப்படின்னு யார சொல்றீங்களோ இதுல ஒரு இந்து தான். லட்டு பரிதாபங்கள்னு ஒரு வீடியோ. மதுவந்தி மதுவந்தி மதுவந்தி, முதல்ல உங்களை பாராட்டலாமா இல்லை தாரில் வச்சு ஆட்டலாமா? பாராட்டுறதா? சரி, முதல்ல உங்களை பாராட்டிடலாம். அழகா சொல்லிட்டீங்க மயிலாப்பூர் மாமி பேசுனது தப்பு அப்படின்னு. இந்த காலத்துலயெல்லாம் போய் ஜாதி பார்க்கலாமா, ஜாதி பார்க்கலாமா, ஜாதி பார்க்கலாமா? அந்த மாமி என்ன சொன்னா, லட்டு அவா இவா கையில எல்லாம் பட்டுண்டு வருது, அதை வாங்கலாமா அப்படின்னு தானே சொன்னா. அதனாலதான் நாங்கெல்லாம் லட்டு சாப்பிட்றத நிறுத்தி நாளாயிடுத்து அப்படின்னா. ஆனா மதுவந்தி கரெக்டா கண்டிச்சிங்க. ஐ அப்ரிஷியேட் யூ. பட் நீங்கள் கண்டிச்சது மாமிக்கு கன்வே ஆகலைங்க. அதைத்தான் எங்கள் கோபி சுதாகர் ஈஸியாக கன்வே பண்ணியிருந்தார். லட்டு மற்றவா கைப்பட்டு வர்றது வாங்கலே சரி, ஆற்றுல என்ன அரிசி வாங்குறேல் அப்படின்னு நம்ம அம்பி கேட்டுட்டான். என்ன சொல்லியிருப்பேல்? பச்சரிசி, ராஜபோகம், பொன்னி அரிசி இதெல்லாம் உங்க ஆத்து கொள்ளையிலே விளையுதுன்னு அந்த கொள்ளையில போறவன் கேட்டுட்டான். அதுக்கு மதுவந்திக்கு என்ன பிரச்சனை வந்துடுத்து? நீ என்ன சொல்ல வந்தியோ அதைத்தானே சொல்லியிருக்கான். நீ இதுக்கு அப்ரிஷியேட் தானே பண்ணணும். அதை விட்டுண்டு டிப்ரெஷன் வந்து பண்ணி மாதிரி குதிச்சுட்டு இருக்காயே. மயிலாப்பூர் மாமியை கண்டிச்சதுக்கு நான் உன்னை பாராட்டிட்டேன். இன்னும் செத்த நாளைக்கு உன்னை தார்ல வச்சு ஆட்டலாமோ இல்லையோனோ? அட்டுவோம், நம்ம மதுவந்திய தார்ல வச்சே ஆட்டுவோம். உண்மையாலுமே இந்த லட்டு விஷயத்துல கடவுள் மறுப்பாளர்கள் எல்லாருமே என்ன தெரியுமா பேசுனாங்க? அட அவங்கள விடுங்க, உங்க இந்துக்களே என்ன தெரியுமா பேசுனாங்க? இது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம், இதுல நீங்க தப்பே பண்ணியிருக்க கூடாது. அப்படி அதையும் மீறி நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, உடனடியா நடவடிக்கை எடுன்னு எல்லாரும் சொன்னோம். இது மக்களோட உணர்வு சார்ந்த விஷயம், இதுக்கு மதிப்பு கொடுங்கன்னு தான் எல்லாரும் பேசணும். ஆனா சனாதனத்தை பத்தி பேசிட்டு இருக்கிற நீங்க எல்லாம் கலப்படம் பண்ணவனை தப்பி தவறி கூட அவன் ஒரு குற்றவாளினோ அவனை தண்டிக்கப்பட வேண்டியவனோ சொல்லவே இல்லையே. ஏன் அப்படி ஒரு வார்த்தை உங்க யார்கிட்ட இருந்துமே வர மாட்டேங்குது? அட ஆந்திராவோட சிஎம் கூட அந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. அட நம்ம டெபுட்டி சிஎம் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டியவர் நான் போய் படிக்கட்ட கழுவுறேன்னு கழுவல்ல போனாரு. மொத்தத்துல யாரோ ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டீங்க, எத்தனை லட்சம் பேத்துக்கு அது மேல நம்பிக்கை இருந்திருக்கும். நீங்க என்ன சொல்லி இருந்திருக்கணும்? குற்றம் செய்தவர் யாராகவே இருந்தாலும் பெருமாள் தண்டிக்கிறாரோ இல்லையோ சட்டம் தண்டிக்கும் தானே நீங்க சொல்லியிருக்கணும். ஏங்க இன்னும் அந்த குற்றம் செஞ்சவங்களை தண்டிக்கலன்னு கேட்கறத விட்டுட்டு அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு கோபி சுதாகர்ல இருந்து இதான் எங்களை வரைக்கும்ல போட்டு தாளிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா மாமி நீங்க சொன்ன வார்த்தை இருக்குல்ல, இந்து தர்மத்தை சனாதன தர்மத்தை கொச்சப்படுத்தி கிண்டல் பண்ணி நீங்க ஒரு வீடியோ போட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டுட்டா நாங்க விட்டுருவோமா? இதை நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி போடுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. போட்டுட்டு என்ன மன்னிப்பு வேண்டி கிடக்கு? ஏங்க எல்லாத்தோட பக்திகரமா இருக்கிற அந்த லட்டுல யாரோ மாட்டு கொழுப்பு மீனாயில் என்னமோ கலந்துருக்காங்க. அதெல்லாம் உங்க சனாதன தர்மத்தையும் இந்த இந்து தர்மத்தையும் பாதிக்கவே இல்லையா? ஏங்க அதுதாங்க உண்மையா பாதிச்சது. இது பாதிச்சதுக்கு மருந்து என்ன மாமி? அப்பப்ப மக்கு பிள்ளைங்கிறது இப்படி ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே. அதாவது மாமிக்கு இந்த லட்டு பிரச்சனைக்கு அவங்க வீடியோ போட்டதுதான் தப்பாமா, லட்டுல கலந்ததை பத்தி
கவலை இல்லையா. அது மாமியோட கோபம் இருக்குல்லங்க, நாங்க கலப்போம், கலக்காம விடுவோம், நாங்க குடுக்கறத நீங்க திங்கணும், ஆனா லட்டுல கலந்ததை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது, வீடியோ போட்டதுதான் தப்பு, லட்டுல நாங்க என்னத்தை வேணாலும் கலப்போம், நீ ஏன் அதை சொல்ற, நீ எதுக்கு வீடியோ போடுற, நீ யாரு முதல்ல, நீ இந்துவா, நீ இந்துவா, நீ இந்துவாகவே இருந்தாலும் எப்படி நீ வீடியோ பண்ணலாம் சொல்லு. அதுவும் தர்மத்தை பத்தி கிண்டலும் கேலியுமா. இது என்ன தெரியுமா, இது சாதாரண குத்தம் இல்ல, சாமி குத்தம், இது உயர்தர சைவ சாமி குத்தம். தப்பு பண்ணிட்டீங்களே, பெருமாள் உங்களை பாத்துக்குவாரு அப்படின்னு நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன். பெருமாள் பாக்குறாரோ இல்லையோ, நான் இவங்க 2 பேர்த்த திட்டி வீடியோ போடுவேன், ஏன்னா எனக்கு வியூஸ் போக மாட்டேங்குது. மதுவந்தி டாக்ஸ் ரொம்ப வியூஸ் கம்மியாக தான் போயிட்டு இருக்கு, சப்ஸ்கிரைபர்ஸும் கம்மியாக தான் இருக்கீங்க. ஆனால் அவங்க திட்டி போட்டா மட்டும் ஒரு மணி நேரத்தில் 1 லட்சம் பேர் பார்க்குறீங்க. அவங்க தர்மத்தை திட்டி பேசுறாங்க, அவங்களுக்கு 1 ஹவர்ல 1 லட்சம் பேர் பார்க்குறீங்க. நான் தர்மத்தை ஆதரிச்சு பேசுறேன், ஆனா எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஆயிடுத்து, இன்னும் 20K கூட டச் ஆகலே. பாதி பேர் இந்த பெரியார்காரங்க தான் என்ன கிண்டல் பண்றதுக்குன்னு பார்த்துட்டு இருக்கா. அவ பாக்குற அளவுக்கு கூட நம்மவா பாக்குறது இல்லையே. கோபி சுதாகர் என்ன தர்மத்துக்காகவா வாழ்றவா? யாரவா கிண்டல் பண்ணிட்டு வீடியோ போட்டு காசு சம்பாதிச்சு போயிட்டு இருக்கா. யோசிச்சு பாருங்க, அவளுக்கு தைரியம் இருந்தா, அவளுக்கு அது இருந்தா, அவளுக்கு இது இருந்தா, மற்ற மதத்தவாரை பத்தி ஏதாவது ஒரு வீடியோவை போடுவாளா? போட முடியாது, போட்டா மூஞ்சி உடைச்சிருவாங்க. மற்ற மதத்துல நீங்க இந்த மாதிரி போட்டிருந்தீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க போட்டிருக்கவே மாட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் முதுகெலும்பு கிடையாது, போடவும் கூடாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அங்க என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். வாயை திறந்தீங்கன்னா வாயை உடைச்சிடுவாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். என்னது போட்டிருக்காளா? என்ன போட்டிருக்கா? கிறிஸ்தவ மதத்துக்கும் போட்டிருக்காளா? யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலையா? ஓ, நம்மவா தான் ஆந்திராவுக்கு போய் அவசரப்பட்டுட்டோமோ, தப்பா போயிடுதோ. அவெல்லாம் மற்ற மதங்களை பத்தி வேற ஏதாவது வீடியோ தானே போட்டிருக்கா? லட்டு வீடியோ போட்டிருக்காளா? என்னது லட்டு வீடியோல இதைத்தான் பத்தி பேசணும், கிறிஸ்தவ மதத்தை பத்தி பேச முடியாதா? ஏன் பேச முடியாது? அவ கிறிஸ்தவ மதத்துலயும் யாராவது லட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி பேசிருக்கலாம்ல. நான் நாளைக்கு ஒரு கிறிஸ்தவர் வீட்டுக்கு போய் அவ கொடுக்குற ஸ்வீட்டை குஜராத் லேப்ல கொண்டு போய் டெஸ்ட்டுக்கு கொடுக்க போறேன். எனக்கு யாரு கிறிஸ்தவ ஃப்ரெண்ட் இருக்க போறாங்கன்னு தானே கேள்வி கேட்குறீங்க. என் பையனோட கிளாஸ்மேட்டோட அம்மா, ஆமாம்மா, என் பையன் கிறிஸ்தவ பள்ளியில தான் படிக்க வச்சேன். அவங்க வீட்டுக்கு போவேன், அவங்க ஏதாவது ஸ்வீட் கொடுப்பாங்க, அதை டெஸ்ட்டுக்கு அனுப்புவேன். என்ன மாமி இப்பெல்லாம் பேசலாமா? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கும் உங்களை மாதிரி கூட இருக்கிற பலருக்கும் இந்த தர்மத்து மேல நம்பிக்கையே இல்லை. ஆனா நீங்க உண்மையா என்ன சொல்லணும், இது யார் தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. புரிந்திடுத்து, உங்க தர்மத்தின்படி உங்கவா என்ன தப்பு பண்ணாலும் பனிஷ்மெண்ட் லேது, கரெக்டா? என்ன குற்றம் பண்ணாலும் பனிஷ்மெண்டே இல்லைங்கிறதுனால பனிஷ்மெண்ட் கொடுக்கும்னு ஆர்ட்ட போய் சொல்ல முடியும். அப்படி தப்பு பண்ணவாளுக்கே பனிஷ்மெண்ட் இல்லை, தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொன்னவாளுக்கு ஏன் பனிஷ்மெண்ட்? அவ தப்பு பண்ணிட்டேன்னு கூட சொல்லல, சாப்பிட்டவாளை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. உங்க அவாக்கள் யாரும் அதை சாப்பிட்றது இல்லைன்னு மாமியே சொல்லிட்டாள். பானை சோத்துக்கு ஒரு சோறுபதம் அப்படி இருக்கிறச்ச அவ சாப்பிட்றது இல்லை, அது கன்ஃபார்ம் ஆயிடுத்தோ. மத்தவா சாப்பிட்ட லட்டுல மாட்டு கொழுப்பு கலந்ததை பத்தி ஒரு வார்த்தை கூட யாரும் பேசாம போனதுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு. நேரடியா சிஎம் மேல குற்றஞ்சாட்டு சொன்னது சுப்பிரமணிய சாமி, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவதான் இவ மேல எல்லாம் கண்டெம்ட் நிறைய வச்சுட்டு இருக்கா. நீங்க யோகியவானாக இருக்கணும்டா, நீங்க சுப்பிரமணிய சாமியை தான் திட்டணும், கோபி சுதாகரை அல்ல. கோபி சுதாகர் மாதிரி மற்றவாக்களையும் அல்ல. நாங்க எல்லாரும் சேர்ந்து நீங்க உருவாக்கின தர்மத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா சுப்பிரமணிய சாமியை திட்டாம ஜோதிகாவை புடிச்சு எதுக்கு மாமி திட்டி இருக்கீங்க? அவ என்ன சொன்னா, தஞ்சாவூர் ஷூட்டிங்க்கு போயிருந்தேன், அங்க கோவிலுக்கு போனா அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணியிருந்தா, அப்படியே முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போலான்னு போனேன், கொஞ்சம் பேடாவே இருந்தது. கோவிலுக்கு போய் காசு கொடுத்து நிறைய செலவு பண்றேன், அங்கேயும் பண்ணுங்கோ, கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கும் பண்ணுங்கோ. அதே மாதிரி அங்க செலவு பண்ற மாதிரியே கோவிலுக்கு காசு கொடுக்கற மாதிரியே இங்கேயும் எங்க ஆஸ்பத்திரியிலையும் குடுங்கோன்னு தான் சொல்லியிருக்கா. கோவிலை ஏன் கட்டுனேல் அப்படின்னு கூட அவ கேட்கல. கோவிலுக்கு பதிலா ஆஸ்பத்திரின்னு ஏன் பேசினேல்?
தப்பில்லையோ? ஏன் சர்ச்சுக்கு பதிலா, மசூதிக்கு பதிலா, பொற்கோவிலுக்கு பதிலா, அந்த இத்தாலியில இருக்க சர்ச்சுக்கு பதிலா, அப்புறம் அங்க இருக்கிற மசூதிக்கு பதிலா அப்படிலாம் சொல்ல மாட்டேலா? ஏன் தஞ்சாவூர் கோயிலை பத்தி பேசுறீங்க? அந்த கோயிலுக்கு பதிலா ஒரு ஆஸ்பத்திரின்னு ஏன் பேசணும்? இதுவே ஒரு சர்ச்சுக்கு பதிலா ஒரு ஆஸ்பத்திரி, ஒரு மாஸ்க்கு பதிலா ஒரு ஆஸ்பத்திரின்னு வாய் வருமா? ஏமா, அந்த புள்ள உங்க கோவிலுக்கு வந்திருக்குன்னா நீங்க சந்தோஷப்படுங்க. அதை விட்டுட்டு மத மாதிரி சர்ச்சுக்கு போ, மத மாதிரி மசூதிக்கு போன்னு சொல்றீங்களே, மனசாட்சி இருக்கா? அட நம்ம கோவிலுக்கு வந்தா சந்தோஷப்படணும். கொஞ்சமாச்சு மதி இருக்கணும். அது இங்க மதிவதனி தொடருக்கு தான் இருக்கும். நீங்க தான் மது வந்தியாச்சே. How dare you question Sanatana Dharma? How dare you question the Hindu faith? மாமி, ஒரு விஷயத்த நன்னா புரிஞ்சுக்கோங்க. ஜோதிகாவும் தப்பா பேசல, கார்த்தியும் தப்பா பேசல, கோபி சுதாகரும் தப்பா பேசல, மொத்தத்துல நாங்க யாருமே எதுவுமே தப்பா பேசல. தப்பா பேசுனது பூரா நீங்களும் உங்க வாக்களும் தான். அட, நாங்க என்ன சொல்றோம்? குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுங்கன்னு சொல்றோம். நீங்க அதற்கு கூட வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க. அதனால இப்ப எங்களையெல்லாம் விட்டுட்டு இது தப்பு அப்படின்னு சொல்ற சுப்பிரமணிய சுவாமிகளை திட்டித்தா பாருங்களேன். எனக்கு உங்க அளவுக்கு சரளமா ஆங்கிலமும் தமிழும் மற்ற மொழிகளுமே பேச வராது. என்ன மதத்தை பத்தி பேசினாலும் தப்புன்னு சொல்ற மதுவந்தியா நான் பாராட்டுறேன். மதத்துல தப்பு இருந்தா முதல்ல நீங்க தான் திருத்திக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு வேங்கை வயலை பத்தி பேசியிருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த லட்டு சாப்பிட்டு எந்த இந்துக்கள் மனசு பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்றீங்களோ, இந்த கோபி சுதாகர் வீடியோவை பார்த்து எந்த இந்துக்கள் எல்லாம் கோவப்படணும் அப்படின்னு சொல்றீங்களோ, இந்த சனாதன தர்மத்தை பத்தி பேசினா இந்துக்களே உங்களுக்கு ரோசம் வரணும் அப்படின்னு யார சொல்றீங்களோ, அதுல ஒரு இந்து தான் மலத்தை கலந்தது, அதுல இன்னொரு இந்து தான் அந்த மலத்தை கலந்த தண்ணிய குடிச்சது. இந்து மதத்தை நீங்க எப்படி வேணாலும் காப்பாத்திக்கங்க, ஆனா நம்ம இந்து மக்களையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. இது சாமி குத்தந்தா, சாமி பார்த்துக்கிட்டோம். உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களுக்கு வியூஸ் ஏறணும்னா நீங்க 4 வீடியோ எக்ஸ்ட்ரா போடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸும் வரணும்ல. அப்புறம் வியூஸ் போனாதானே யூடியூப்காரன் வெளிநாட்டுல இருந்து காசு அனுப்புவான். அவன் ஏதோ ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவனா தான் இருப்பான். மாமி, நிறைய வீடியோ போடுங்க மாமி, நல்லா சிரிச்சுட்டே போடுங்க. அட, புன்னகையோட போடுங்க. அட, நான் புன்னகையில பேசுற மாதிரி நீங்க புன்னகையோட பேசுங்க. அப்படியே நம்ம புன்னகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை புன்னகையோட கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.